முதல் கேள்வி, பழமொழி 400 நூலின் ஆசிரியர்? விடை ஆப்ஷன் ஏ, முன்றுரை அரையனார். இரண்டாவது கேள்வி, முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? விடை ஆப்ஷன் சி, 4ஆம் நூற்றாண்டு. மூன்றாவது கேள்வி, முன்றுரை அரையனார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? விடை ஆப்ஷன் டி, சமணம். நான்காவது கேள்வி, மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம்? விடை ஆப்ஷன் ஏ, மாரி. ஐந்தாவது கேள்வி, திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலியின் புகழை பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ, திருஞான சம்பந்தர். ஆறாவது கேள்வி, தன்பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை பாடியவர்? விடை ஆப்ஷன் பி, சேக்கிலார். ஏழாவது கேள்வி, திருக்குடமலை என்று அழைக்கப்படுவது? விடை ஆப்ஷன் ஏ, குற்றாலமலை. எட்டாவது கேள்வி, பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அறிவாய் பழங்குடி என்று பொதிய மலையை பற்றி பாடியவர்? விடை ஆப்ஷன் பி, இளங்கோவடிகள். ஒன்பதாவது கேள்வி, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் என்று குற்றால மலைவனத்தை பாடியவர்? விடை ஆப்ஷன் சி, திரிகுட ராசப்ப கவிராயர். பத்தாவது கேள்வி, திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியூரை செல்வர் தாமே என்று திருநெல்வேலியை பற்றி பாடியவர்? விடை ஆப்ஷன் டி, திருஞான சம்பந்தர். 11வது கேள்வி, தன்பொருணை நதி என்று அழைக்கப்படும் நதி? விடை ஆப்ஷன் ஏ, தாமிரபரணி. 12வது கேள்வி, முத்துப்படு பரப்பிற்கொற்கை முன்றுரை என்று மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல்? விடை ஆப்ஷன் சி, நற்றிணை. 13வது கேள்வி, கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல்? விடை ஆப்ஷன் பி, அகநானூறு. 14வது கேள்வி, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது? விடை ஆப்ஷன் டி, பாளையங்கோட்டை. 15வது கேள்வி, திருப்புகழை பாடியவர்? விடை ஆப்ஷன் ஏ, அருணகிரிநாதர். 16வது கேள்வி, காவடி சிந்தை பாடியவர்? விடை ஆப்ஷன் பி, அண்ணாமலையார். 17வது கேள்வி, நீதி நெறி விளக்கம் பாடியவர்? விடை ஆப்ஷன் சி, குமரகுருபரர். 18வது கேள்வி, குற்றால குறவஞ்சியை பாடியவர்? விடை ஆப்ஷன் டி, திரிகுட ராசப்ப கவிராயர். 19வது கேள்வி, தொடருக்கு பொருத்தமான உவமையை தேர்ந்தெடு. என் தாயார் என்னை டேஷ் காத்து வளர்த்தார்? விடை ஆப்ஷன் ஏ, கண்ணை இமை காப்பது போல. 20வது கேள்வி, தொடருக்கு பொருத்தமான உவமையை தேர்ந்தெடு. நானும் என் தோழியும் டேஷ் இணைந்து இருப்போம்? விடை ஆப்ஷன் சி, நகமும் சதையும் போல. 21வது கேள்வி, தொடருக்கு பொருத்தமான உவமையை தேர்ந்தெடு. திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது? விடை ஆப்ஷன் டி, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. 22வது கேள்வி, தொடருக்கு பொருத்தமான உவமையை தேர்ந்தெடு. அப்துல் கலாமின் புகழ் டேஷ் உலகெங்கும் பரவியது? விடை ஆப்ஷன் ஏ, குன்றின் மேலிட்ட விளக்கு போல.
23வது கேள்வி தொடருக்கு பொருத்தமான உவமையை தேர்ந்தெடு. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஷ் என் மனதில் பதிந்தன. விடை ஆப்ஷன் சி பசுமரத்தாணி போல. 24வது கேள்வி உற்றாரை யான் வென்றேன் ஊர் வென்றேன் பேர் வென்றேன் என்று பாடியவர். விடை ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர். 25வது கேள்வி நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று குற்றால மலையை பாடியவர். விடை ஆப்ஷன் சி திருஞான சம்பந்தர். 26வது கேள்வி ரசிகமணி என்ற பெயரால் சிறப்பிக்கப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் பி டி.கே. சிதம்பரனார். 27வது கேள்வி ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உவம உருபு வெளிப்படையாக வந்தால் அது டேஷ் எனப்படும். விடை ஆப்ஷன் ஏ உவமை அணி. 28வது கேள்வி ஒரு பாடலில் உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தார். விடை ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு உவமை அணி. 29வது கேள்வி உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது. விடை ஆப்ஷன் சி இல் பொருள் உவமை அணி. 30வது கேள்வி வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ டி.கே. சிதம்பரனார். 31வது கேள்வி கத்திய இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என்று புகழப்படுபவர். விடை ஆப்ஷன் சி டி.கே. சிதம்பரனார். 32வது கேள்வி ஆழ்வார்கள் 12 பாடிய பாடல்களின் தொகுப்பு. விடை ஆப்ஷன் டி 4000 திவ்ய பிரபந்தம். 33வது கேள்வி 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். விடை ஆப்ஷன் ஏ நாதமுனி. 34வது கேள்வி ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது. விடை ஆப்ஷன் சி அந்தாதி. 35வது கேள்வி 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ பொய்கை ஆழ்வார். 36வது கேள்வி பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர். விடை ஆப்ஷன் பி திருவேக்கா. 37வது கேள்வி 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள இரண்டாம் திருவந்தாதியை பாடியவர். விடை ஆப்ஷன் பி பூதத்தாழ்வார். 38வது கேள்வி பூதத்தாழ்வார் பிறந்த ஊர். விடை ஆப்ஷன் சி மாமல்லபுரம். 39வது கேள்வி இடர் என்னும் சொல்லின் பொருள். விடை ஆப்ஷன் டி துன்பம். 40வது கேள்வி அறநெறி சாரத்தை இயற்றியவர். விடை ஆப்ஷன் ஏ முனைப்பாடியார். 41வது கேள்வி முனைப்பாடியார் காலம். விடை ஆப்ஷன் பி 13ஆம் நூற்றாண்டு. 42வது கேள்வி உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று பாடியவர். விடை ஆப்ஷன் சி பாரதிதாசன். 43வது கேள்வி செல்வத்து பயனை இதழ் என்ற மேற்கோள் உள்ள நூல். விடை ஆப்ஷன் ஏ புறநானூறு. 44வது கேள்வி திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர்.
விடை ஆப்ஷன் பி குன்றக்குடி அடிகளார். 45வது கேள்வி குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள். விடை ஆப்ஷன் சி அருளோசை, அறிக அறிவியல். 46வது கேள்வி குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்கள். விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 47வது கேள்வி உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது. விடை ஆப்ஷன் ஏ உருவக அணி. 48வது கேள்வி பாடலில் உள்ள இரு பொருள்களின் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது. விடை ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி. 49வது கேள்வி இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர். விடை ஆப்ஷன் சி கண்ணதாசன். 50வது கேள்வி கண்ணதாசனின் இயற்பெயர். விடை ஆப்ஷன் ஏ முத்தையா. தேங்க்யூ.